யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே இங்க பாருங்க, என் ரோஹித் வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணலான்னு நம்பிக்கை வச்சு உங்களெல்லாம் நம்பி கோயிலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். என் நம்பிக்கையை எல்லளவு நீங்க வீணாக்கினா கூட என் மனசு உடஞ்சிரும், அவன் மனசு உடஞ்சிரும். உங்களெல்லாம் நான் கூப்பிட்டு வந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். அதனால அவன் வாழ்க்கையை சரி பண்ற வேலையை மட்டும் பாருங்க, என் வாழ்க்கையை ரிப்பேர் பண்ற வேலையை பார்க்காதீங்க. என்ன என்னடா செக்யூரிட்டி கார்டு இப்படி சொல்லிட்ட? அவன் வாழ்க்கை உன் வாழ்க்கை ரெண்டுத்தையும் நாங்கள் பிரிச்சா பார்க்குறோம். அவன் எங்கள் புள்ள, நீ எங்கள் புள்ள இல்லைன்னு நாங்கள் என்ன என்னைக்காவது பிரித்து பார்த்துருக்கோமா? சொல்லுடா. அவன் வாழ்க்கையை சரி பண்ணும்போது அப்படி போகிற போக்கில் உன் வாழ்க்கைக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டு போக வேண்டியதானடா. இங்க பாரு பாட்டி, இந்த பட்டிமன்ற பேச்செல்லாம் நீ மஞ்சள் சொக்க கிட்ட வச்சுக்கோ. என்கிட்ட இப்போதைக்கு ட்ரை பண்ணாத. ஏன்னா எனக்கு உன்கிட்ட பேசுற அளவுக்கு எனர்ஜி இல்லை. நைட்டு ஃபுல்லாக என் ரோஹித் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான். நீனு கூட சேர்ந்து ஃபீல் பண்ணதில் எனர்ஜி மொத்தம் போயிடுச்சு. அதனால எல்லா பேச்சும் நீ மஞ்சள் சொக்கா கிட்ட பேசிக்கோ. தயவு செஞ்சு வாயை மூடிக்கிட்டு ஃபர்ஸ்ட் அவன் வாழ்க்கையை சரி பண்ற வேலையை மட்டும் பாருன்னா. இல்லை இல்லை, நான் உன் வாழ்க்கையை சேர்த்து தான் சரி பண்ணுவேன். அதனாலாம் திருத்த முடியாது. உங்களெல்லாம் நான் ஏன் கோவிலுக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் தெரியுதா? தெரியுதுடா தம்பி, உனக்கு பொண்ணு பார்க்க. அதான் நான் ஆச்சியாவுக்கு பொண்ணா இருக்கிறது பின்ன எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இருக்கும். நான் வேற மாதிரி எதிர்பார்க்கலாமா? அது ஏன் தப்பு தான். ஆனா நீங்களாம் புரிஞ்சுக்கோங்கண்ணே, இன்னைக்கு நம்ம ரோஹித் வாழ்க்கையை பத்தி பேச வந்திருக்கோம். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்போ நீங்களாம் பேசுறீங்க. ஆனால் தம்பி, பொண்ணு அழகா இருக்குடா, விட்டுறாதடா. ஆஃபீஸில் எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்பிட்டா? தம்பி தம்பி தம்பி, நாங்கள் பேசுகிறோண்ணே, நீ டென்ஷன் ஆகி போயிடாத. எங்களுக்கு வேறு யாரையும் தெரியாது. தெரியுதுல்ல, சும்மா காமெடி பண்ணிட்டு தெரியுறீங்க. அங்கே ஒருத்தன் வாழ்க்கை ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு, உங்களுக்குலாம் காமெடியா இருக்குன்னா? கீர்த்தனா, நீ எது நினச்சிக்காதண்ணே. எப்போவுமே நீ எங்கள் வீட்டு பொண்ணு தான், அதுவும் என் பொண்ணு தான். நந்தினி என் பொண்ணு தான், நீ என் பொண்ணு தான். சஞ்சு எப்போவுமே இப்படி தான் காமெடியாக பேசுவான். அதனால நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. ரோஹித் எப்படி எங்களுக்கு பிள்ளையோ அதே மாதிரியே எங்கள் வீட்டில் சஞ்சயும் ஒரு பிள்ளை. பரவாயில்லைங்கம்மா, அவர் எது பேசினாலும் நான் கோச்சிக்க மாட்டேன். அவர் ஃப்ரெண்டு நல்லதுக்காக தானே பேசுகிறாரு. அதனால எனக்கு எதுவும் தப்பாக தோணாது. ஏன் நீ புள்ள பேசுகிற ஒரு வார்த்தையும் கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கே. இந்த பிள்ளைய இவனுக்கு பிடிக்கல. அம்மா, அம்மா பாட்டி மட்டும் வராங்களோ? ம், ஆமாம்மா. நான் மிஸ்டர் பிளாக் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், பேசலாமா? யாரும்மா அது? அதான் உங்கள் பக்கத்தில் வந்திருக்காரு கருப்பழகன், அவர்கிட்ட. ஆரம்பிச்சிருச்சா? சஞ்சய் பேர் தான் பிளாக்கா? ஆமாம், தமிழில் கூட நல்லா இருக்காதுல்ல, அவர் கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அதனால் இங்கிலீஷில் கூப்பிட்றேன். இது கொஞ்சம் ரைமிங்காக நல்லா இருக்குல்ல, மிஸ்டர் பிளாக். நல்லா இருக்கு, கூப்பிடு. நான் இனிமேல் அப்படியே கூப்பிட்றேன். சரிங்க பாட்டி, நீங்கள் எல்லாரும் பேசுறது நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. சொன்ன மாதிரி நம்மளுக்கு தான் பொண்ணு பார்க்க வந்திருக்குதுங்களோ இதுங்க. இப்போ தனியாக வந்தே பிரச்சனை என்னன்னு பேசியிருந்துருக்கலாம். இதுங்கெல்லாம் பெரிய மனுஷங்கன்னு கூப்பிட்டு வந்தேன் பாரு. இதோ பாரு பாட்டி, அதான் இதை தனியாக பேசணுங்கிற அல்ல. நான் இதோ பேசிட்டு வரேன் என்ன கதைன்ட்டு. நீங்களாம் போய் அந்த மண்டபத்தில் உட்காருங்க. நான் உங்கள் அம்மா பாட்டிலாம் வந்தோடனே கூப்பிட்டு வரேன். பேசு பேசு, தயவு செஞ்சு பேசி தொலைடா. இந்த ரோஹித் பையன் தான் வாழ்க்கை எவ்வளோ நல்லா விட்டு நிற்கிறான். நீயாச்சும் ஸ்டார்டிங்லேருந்து பேசி பிக்கப் பண்ணுடா. நல்ல பிள்ளடா, விட்டுறாத. சரிம்மா, நாங்கள் அந்த மண்டபத்தில் உட்காந்துருக்கோம். அம்மா பாட்டி வந்தோடனே நீ கூப்பிட்டுட்டு வா. நான் அக்கா விஷயமா தான் மிஸ்டர் பிளாக் கிட்ட பேசணும், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் தப்பு இல்லை, நீ பேசு, பரவாயில்ல. ஐயோ மறைக்கிறான், வாங்க நீ எந்த போயிடுவோம். ஆனா எப்படி ஒண்ணுமே நடக்காத மாதிரி இந்த மூஞ்ச எப்படி வச்சுக்கிறேன்? என் மூஞ்சே அப்படிதான். உங்கள் கண்ணுக்கு நான் நடிக்கிற மாதிரி தெரிஞ்சா அதுக்கெல்லாம் நான் எதுவும் பண்ண முடியாது. ஆமா, என்ன சோகமா இருக்க போல? ஆமாம், சோகமாக தான் இருக்கேன். எங்கள் அக்கா வாழ்க்கை அப்படி இருக்கும்போது நான் சோகமாக தானே இருக்க முடியும். இல்ல, நீ சோகமா தான் இருக்கன்னு நான் கூட இன்னைக்கு நம்புறேன். எப்படி? அது நீ வந்துட்டியா வரலையான்னு பார்க்கறதுக்காக அங்கே வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தல. அப்போ அங்கே புளியோதரை கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த புளியோதரை கொடுக்கறத கூட பார்க்காம நீ ஒரு மாதிரி சோகமாகவே நடந்து வந்துட்டு இருந்த. அதான் புளியோதரை வாசனையும் உன் மூக்கில் ஏறல, புளியோதரை பார்த்ததும் உன் கண்ணுலையும் படலை. அப்போ நீ சோகமாக இருக்கன்னு அர்த்தம். உண்மையாகவே எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லை. நைட்லேருந்து அக்கா அழுது அப்படியே கண்ணில் நிற்கிது. ஒரு மனுஷன் அழுகையும் துக்கத்தையும் மனசுக்குள்ளே அடக்கி வச்சுட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு நைட்டு ஃபுல்லாக ரோஹித்து எங்கே அவன் அழுத நான் ஃபீல் பண்ணுவானு சொல்லிட்டு அவ்வளோ தெரியுது கண்ட்ரோல் பண்ணிட்டு மடியில் படுத்திருந்தான். எனக்கு புரியுது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல. நைட்டு அப்பா பேசுனத நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன்.
உங்கள்கிட்ட ஃபோன் பேசினதுக்கு அப்புறம் அம்மா பாட்டி அப்பா 3 பேரும் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அப்பா அம்மா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் இந்த மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி நான் ஜோசியரை பார்த்தேன், அவர் சொன்னதையும் கேட்டேன்தான். இன்னும் 10 பேர் வந்து சொன்னாலும் கதையை நான் கேட்பேன்தான். ஏன்னா எல்லாரும் சொல்கிறதும் ஒரே மாதிரியாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் கேட்டு அதுக்கப்புறம் தான் எது வந்தாலும் யோசிக்கவே செய்வேன் அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க. உங்க அப்பாவுக்கு எப்பதான் நம்பிக்கை வரும்? எனக்கு புரியவே இல்லை. பெத்த பொண்ணே வந்து சொல்லிடுச்சு எல்லா விஷயத்தையும். இதுக்கப்புறமும் வேற என்ன எவிடன்ஸ் அவர் எதிர்பார்க்குறாரு? எனக்கும் அதான் புரியல. மார்னிங் அக்கா ஏன் கூட ஆஃபீஸ் கிளம்புனா, அவளை போவேணான்னு சொல்லிட்டாரு. போவேணான்னு சொல்லிட்டாரா? அப்ப நந்தினி இன்னைக்கு ஆஃபீஸ் போகலையா? போவேணான்னு சொன்னது மட்டும் இல்லை, நீ இன்னைக்கு லீவுன்னு கூட இன்ஃபார்ம் பண்ண வேணாம், வீட்டிலே இருன்னு சொல்லிட்டாரு. லீவை சொல்ல வேணாம், வீட்டில் இருன்னு சொன்னாரா? மொத்தமாக ஆஃபீஸ் போக வேணாம்னு சொன்னாரா, இல்லை இன்னைக்கு மட்டும் போக வேணாம்னு சொன்னாரா? நந்தினி ஆஃபீஸ் போவேணா, நான் சொல்கிறப்ப போனால் போதும், அதே மாதிரி நீ லீவுன்ற விஷயத்தையும் ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ண வேணான்னு சொன்னார். ஆனால் ஜாபை ரிசைன் பண்ண சொல்ல, அப்படிதானே? ஆமாம். உங்கள் அப்பா என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு புரியுது. என்ன சொல்ல வராரு? சொல்கிறேன். அம்மா, உங்கள் அம்மா பாட்டி எங்கே வந்திருப்பாங்களா? இதோ வராங்க. என்ன உங்க அக்கா பிரச்சனையை சரி பண்றேன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போகாம இங்க வந்து உட்காந்துருக்க? அதுவும் இந்த தம்பி டிவி சரி பண்ண வந்த தம்பி தானே? உங்க அக்கா வாழ்க்கையை சரி பண்றேன்னு சொல்லிட்டு இவ வாழ்க்கையை எப்படி சீரழிச்சுக்கிட்டாலே இவ ஓடி போறதுக்கு நம்மள வழி அனுப்ப வர சொன்னாலா? அம்மா நீ யாருன்னு தெரியுது, அம்மா எனக்கு நீ யாருன்னு தெரியுதுன்னு சொன்னாலே கடைசியில இதுக்குதான் கூட்டாளா? ஏ கீர்த்தனா, உங்க அப்பனை நீ கொன்னுடாதடி. தம்பி டிவி சரி பண்ண தானே வந்த, அந்த டிவியும் சரி பண்ணல, அதுக்கப்புறம் என்னன்னு வந்து பார்க்கல. அப்படி இருக்கும்பொழுது இப்போ இப்படிலாம் பண்ணலாமா தம்பி? ஏன் தம்பி இந்த மாதிரி பண்ணுற? என் பிள்ளை ஏற்கனவே உடஞ்சு போயிருக்கான் தம்பி பொண்ணு விஷயத்துல. அப்படி இருக்கும்போது 2வது பொண்ணு வாழ்க்கை வீணா போயிடுச்சு அப்படின்னா என் பிள்ளை நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துருவா தம்பி. ஐயோ தம்பி விட்டுரு தம்பி, என் பேத்திய பேசிக்கிட்டு இருக்கோம்ல, கல்லு மாதிரி உட்காந்துருக்க சம்பரமா. வேணாண்டி, இதெல்லாம் சரி வராது. அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல. ஏ பாவண்டி அப்பா. தம்பி தம்பி, என் பேத்தி உங்க மனசுல ஆசை வளர்றதுக்கு காரணமா இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள அவ ஆசை வளர்த்துக்கிட்டாலும் இதெல்லாம் சரி வராது தம்பி. என் புள்ள பாவம் தம்பி, அவ ஏதாவது பண்ணியிருந்தா கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தம்பி, அவளை விட்டுருங்க தம்பி. அம்மா பாட்டி நீங்க வேற 2 பேரும் காமெடி பண்ணிட்டு தெரியாதீங்க. இவர் ஒன்றும் டிவி ரிப்பேர் பார்க்க வந்தவரும் கிடையாது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி நான் யாரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிடல. போய் சொல்லாதடி, எங்களை பார்த்தோன்னே போய் சொல்லாதானே? எனக்கு தான் நல்லா தெரியுமே, இந்த தம்பி நம்ம வீட்டுக்கு டிவி ரிப்பேர் பண்ண தானே வந்தது. அதுவும் இந்த தம்பி பேசின வார்த்தையெல்லாம் என்னால் மறக்க முடியுமா? அவ்வளோ ஜாலியாக பேசிட்டு கிடந்ததே. தம்பி வரலன்னோன்னே நான் தான் ஃபீல் பண்ணனே. அப்படிப்பட்ட ஆள் இல்லை தம்பி, எப்படி நான் மறப்பேன்? ஏமாத்தாதடி. எனக்கு கூட ஞாபகம் இருக்கத்த, இந்த தம்பி டிவி ரிப்பேர் பண்ண வந்த தம்பி தான். உங்க அக்கா வாழ்க்கையை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது நீ சரி பண்ணுறேன்னு சொன்னதை நம்பி நாங்கள் கோயிலுக்கு வந்தது தப்புதாம்மா. நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பண்ணி எங்களுக்கு தெரியலையம்மா. எங்கள் தலையில் ஈடியே தூக்கி வச்சுட்டியே. தயவு செஞ்சு 2 பேரும் நான் சொல்கிறத கேளுங்கன்னா போதும். என்னால் முடியல. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் டிவி ரிப்பேர் பண்ணுற பையெல்லாம் கிடையாது. எனக்கும் மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தமும் கிடையாது, புரியுதா? அதே மாதிரி உங்கள் பேத்திக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது, சம்மந்தமும் ஆகாது, புரியுதா? தம்பி நீனும் மாற்றி பேசாத தம்பி. ஐயோ பாட்டி, நான் எதுவும் பேசல. ஒரு நிமிஷம் நீங்கள் உட்காருங்க. தம்பி எங்கள் குடும்பத்துக்கு இதெல்லாம் சரி வராது தம்பி. ஐயோ பாட்டிமா, சீரியஸாகவே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்திருக்கிறது, கீர்த்தனா வந்திருக்கிறது, நான் வந்திருக்கிறது எல்லாமே உங்கள் பெரிய பேத்தி விஷயமா பேசுறதுக்காக தான். எங்க பெரிய பொண்ணை நீ பார்த்ததே இல்லையே தம்பி. நீ வரும்போதெல்லாம் வீட்டில் இருந்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது என் பெரிய பொண்ணை பற்றி நீ என்ன பேச போற? சீரியஸாகவே உங்கள் பெரிய பொண்ணு விஷயமா தான் பேச வந்திருக்கேன். உங்கள் பெரிய பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் டிவி மெக்கானிக் மாதிரி உங்கள் வீட்டுக்கு வந்தேன். தம்பி எங்களுக்கு புரியல. உங்கள் பெரிய பேத்திக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடந்துச்சுல்ல, அது எல்லாமே எனக்கும் தெரியும். அப்படி உங்கள் பெரிய பேத்திக்கு கல்யாணம் நடந்த பையனோட ஃப்ரெண்டு தான் நான். என்ன தம்பி சொல்கிறேன்? ஆமாம் பாட்டி, அக்காவை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க தான் வீட்டுக்கு வந்தாராம். அக்காவுக்கு இந்த 2 வருஷத்தில் கல்யாணம் ஏதாவது ஆகியிருக்கா, நம்ம ஏதாவது மாப்பிள்ளை பார்த்துருக்கோமா அப்படின்லாம் ஃபேமிலி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உள்ளே வந்துருக்காரு. லாஸ்ட்டாக இவர் வீட்டுக்கு வந்தப்ப கொடை கூட பறந்துருச்சுன்னு நீங்கள் 2 பேரும் வெளியில் நின்றுட்டு இருந்தீங்களே, இவர் கூட அந்த கொடையை பிடிச்சி எடுத்து நட்டுட்டு வா அப்படின்னு சொன்னீங்களே. ஆமாம் தம்பி, லாஸ்ட்டாக வர அன்னைக்கு கொடை பறந்துச்சுல, அன்னைக்கு அவர் கொடையை நட்டு வச்சுட்டு உடனே கிளம்பல. அந்த கொடையை நட்டு வச்சுட்டு துளசி செடி பக்கத்துலேயே உட்காந்துருந்தாரு, பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா அந்த துளசி செடிக்கிட்ட பேசுகிற ஒரே ஆள் அக்கா மட்டும்தான், நம்மளுக்கு மட்டும்தான் அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தெரியும். அப்படி இருக்கும்போது டிவி மெக்கானிக் இவர் அந்த செடி பக்கத்தில் உட்காந்து என்னடா பேசுகிறாரு அப்படின்னு நோட் பண்ணி பார்க்கும்போது தான் உண்மை தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இவர்கிட்ட விசாரித்தேன், அப்போ எல்லாம் உண்மையை சொன்னார். அதுக்கப்புறம் கீர்த்தனா மூலயமா தான் நந்தினி வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல, 2 வருஷமாக கல்யாணம் ஆன பையனை தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு தெரிய வந்தது.
இந்த எல்லா விஷயமும் நடக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் பேத்தி கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனால் ஜாயின் பண்ணதுலேருந்து என் ஃப்ரெண்டுக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. உங்கள் வீட்டுக்கு நான் வந்து நந்தினியை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவன்கிட்ட சொன்னேன். அதனால் அவனுக்கும் இப்போ தான் கொஞ்ச நாளாக நந்தினி யாருன்ற உண்மை தெரியும். நந்தினிக்கும் இப்போ தான் அவன் யாருன்ற உண்மை தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு பேச வந்தப்போ தான் திருப்பி பிரச்சனையே ஆயிடுச்சு அப்படின்னு கீர்த்தனா சொன்னாங்க நேத்தி. ஆமாம் தம்பி, அவங்க அப்பா அப்படிதான் திரும்பி பேசுறாரு. இப்போ என்ன பண்றதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதை பற்றி பேசி முடிவெடுக்கலாம் தான் நானும் என் ஃப்ரெண்டோட ஃபேமிலியை கூப்பிட்டு வந்திருக்கேன். என்ன தம்பி சொல்றீங்க? உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையன் பேர் ரோஹித். நேற்று நந்தினி பேசும்போது சொன்னா தம்பி. ரோஹித் பிரகாஷ். ஸோ அவனோட ஃபேமிலியை தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். உங்களுக்காக தான் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் அவங்களும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன்னா நந்தினியோட அப்பா என்ன நினச்சிட்டு இருக்காருன்னு எனக்கும் புரியல. இப்படியே விட்டுட்டு இருந்தா என்ன பண்ணுறது? என் ஃப்ரெண்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அதனால தான் பேசி ஒரு முடிவு எடுத்துடலான்னு உங்களை வர சொன்னேன் கீர்த்தனா கிட்ட சொல்லி. ரொம்ப நன்றி தம்பி, என் பேத்தி வாழ்க்கையில இவ்வளோ அக்கறையா நீங்க வந்து நடந்துக்கிட்டதுக்கு. உங்கள் பேத்தி வாழ்க்கைன்றதை தாண்டி என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை இருக்குது. எனக்கு எல்லாமே என் ஃப்ரெண்டு தான். அவன் அப்படி நிற்கும்போது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. அதனால தான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். பேசி ஒரு முடிவு எடுப்போம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம். சரிங்க தம்பி, எங்க இருக்காங்க அவங்க? அந்த மண்டபத்தில் உட்கார சொல்லிருக்கேன். நீங்கள் போய் உட்காருங்க, நான் வரேன். சரிங்க தம்பி. புரியுதா? உங்கள் அம்மாவும் பாட்டி என்ன பேசுனாங்கன்னு மண்டையில் ஏறிச்சா? அவங்க ஏதோ எமோஷ்னலாக பேசுறாங்க. திடீர்னு ஒன்று ஒரு பையன் கூட பார்த்தோன்னே அவங்க 2 பேரும் உடஞ்சி போயிட்டாங்க. அவங்க கண்ணு கலங்கிடுச்சு. உடனே உங்கள் அப்பாவை நினச்சி தான் 2 பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. அவர் என்ன ஆவார்? கிட்டத்தட்ட உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை கொண்டுடாதன்ற வார்த்தையை முதற்கொண்டு யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ புரியுதா நான் உனக்கு என்ன புரிய வைக்க ட்ரை பண்ணேன்னு? உங்கள் அக்கா விஷயத்துக்கே உங்கள் அப்பா உடஞ்சி போயிட்டாரு. புரியுதா? இன்னும் நீயும் மனசில் ஆசை ஏதாவது வளர்த்துக்கிட்டு ஏதாவது பேசணுன்னு தெரிஞ்சால் கூட உங்கள் அப்பா சுக்குநூறாக உடஞ்சி போயிடுவார். உங்கள் அக்கா எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டாலோ அதெல்லாம் உன் மூலயமா வீணாக்க வச்சிடாத. உங்கள் அக்கா நினச்சா ரோஹித்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம். ஆனால் ரோஹித்தும் பேச வேணாம்னு சொல்லிட்டான். உங்கள் அக்காவும் பேசுறதுக்கு ரெடியாக இல்லை. ஏன்னா உங்கள் அப்பாவா ஏதாவது முடிவு எடுப்பாருன்னு 2 பேருமே வெயிட் பண்ணுறாங்க. உங்கள் அக்கா உங்கள் அப்பாவுக்காக தான் வாழ்க்கையை பணையம் வச்சாங்க. அப்படி இருக்கும்பொழுது அதில் நீ 1% உண்மையாக இருக்கணும். உங்கள் அப்பா என்ன நினைக்கிறாரோ, உங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நீ கேட்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் கற்பனையோ ஆசையோ வளர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், அது உங்கள் அப்பாவுக்கு நல்லதில்லை. அதை மைண்டில் வச்சுக்கோ. ஒரு செகண்ட் நீ ஒரு முடிவு எடுத்தா என்ன நடக்குன்றத உங்கள் அம்மாவும் பாட்டியும் இப்போ டெமோவாக காமிச்சிட்டு போயிட்டாங்க. அதனால் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்க பாரு. நெஞ்சுக்குள்ளே ஏங்கும் என்னை கொள்வாயோ, காதல் சொல்வாயோ. இதயத்திலே ஒரு வலி, இமைகளிலே பல துளி, நீ சென்றால் கூட காதல் சுகமாகும். நீ பிரி- சார் கூப்பிட்டுருந்தீங்க? இஸ்மீரா, சொல்லுங்க சார். நந்தினி ஆஃபீஸ் வந்திருக்காங்களா? சார் அவங்க ஆஃபீஸ் வரல, ஆனால் என்கிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல சார். உங்கள் நம்பருக்கு ட்ரை பண்ணீங்களா? நான் ட்ரை பண்ணல சார். லாஸ்ட்டாக லீவ் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்கல்ல சார், அதனால் நான் வெயிட் பண்ணேன் சார். சஞ்சய் ஆஃபீஸ் வந்திருக்கானா? சஞ்சய் சார் ஆஃபீஸில் இல்லை சார். எப்போவுமே உங்கள் கூட தானே வருவார். அதனால் நீங்கள் ஏதாவது வேலையாக வெளியில் அனுப்பியிருக்கீங்களோன்னு நினச்சேன். கோ டு யுவர் பிளேஸ் மீரா. கால் டு சஞ்சய் அண்ட் நந்தினி. சார் 2 பேருக்குமே கால் பண்ணுங்க. என்ன ரீசன் ஆஃபீஸ் வரல அப்படின்னு எனக்கு கேட்டுட்டு இந்த இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். வரமாட்டியா நந்தினி? காலம் முழுதும் வாழும் கனவை கண்ணு வைத்து தூங்கினேன். காலை விடிந்து போகும் நிலவை கையில் பிடிக்க ஏங்கினேன். பெண்ணே உந்தன் ஞாபகத்தை நெஞ்சில் சேர்த்து வைத்தேன். ஏய் என்ன ஒரு மாதிரியா இருக்கா? உடம்பு சரியில்லையா? லைட்டாக ஃபீவரு, அது சரியாயிடும். அப்புறம் என்ன ஒரு மாதிரியா இருக்கா? இப்போ உங்ககிட்ட பேசலாமா? சொல்லு, இங்கே யாரும் இல்லை. நைட்டு இலக்கியா பேசினால. ஆமாம், பேச போகிறேன்னு சொல்லிட்டு போனியே. அதுக்கப்புறம் நானும் உனக்கு கால் பண்ணேன். சரி நீ எடுக்கல, ஒரு வேளை தூங்கிட்ட போலான்னு விட்டுட்டேன். இல்லைடா, அவள்கிட்ட பேசினதுக்கப்புறம் ஃபோனை எங்கே வச்சேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அப்பா கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே இருந்துட்டேன். லேட் நைட்டாக தான் பார்த்தேன் நீ கால் பண்ணியிருந்ததை. அதான் ரிட்டர்ன் கால் பண்ணல. சொல்லுடா, என்னாச்சு? இலக்கியாவோட அப்பா பேர் ராஜேஷாடா. ஆமாம், மாமா பேர் ராஜேஷ் தான். லூசு பயல, அதை ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? பைத்தியம், அவளை பற்றி A to Z தெரிஞ்சு வச்சிருக்கல. அப்புறம் என்ன ராஜேஷ்ன்ற பேரை மட்டும் கண்டுபிடிக்காம இருந்த? எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணியிருந்திருக்கேன் தெரியுமாடா? சொல்ல, எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணியிருந்திருக்கேன் தெரியுமா? இப்போ இந்த பேருக்கும் நீ மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு புலம்புறதுக்கும் எனக்கு புரியல.
பைத்தியக்காரா, கௌதம்னு நான் கவுன்சிலிங் கொடுக்குற டாக்டராகவே இருந்திருக்கலாம், ராஜேஷ்குமார்னு அவளை லவ் பண்ணுற பையனாகவே இருந்திருக்கலாம். ராஜேஷ்னு ஒரு பேரை சொல்லியிருந்தாலே அவன் என் மேலே பாசம் வச்சிருந்திருப்பா போல. அது நேற்று நைட்டு தான் தெரிய வந்தது. ஓ மை காட். நைட்டு அவகிட்ட கவுன்சிலிங் கொடுக்கும்போது கேட்டேன், நீ எல்லாரையும் எதிர்த்து பேசுகிற, எல்லாரும் சொல்கிறதுக்கும் ஆப்போசிட்டாக யோசிக்கிற, அப்படி இருக்கும்போது கவுன்சிலிங் கொடுக்குறன்றதுனால என் பேச்சை மதிக்கிறியா இல்லை எப்படி அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவன் ஆன்சரே சொன்னான். என்னன்னு? ராஜேஷ்னு நேம் வச்சிருக்கிற யாரும் போய் சொல்ல மாட்டாங்க, ராஜேஷ்னு நேம் வச்சிருக்கிறவங்க யாரும் எனக்கு தப்பாக கூட எதையும் கைட் பண்ண மாட்டாங்க, ராஜேஷ்ன்ற பேருக்காகவே உங்கள் மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்குது அப்படின்னு சொன்னான். நல்லா தானடா சொல்லியிருக்கா. நல்லா தானே இருக்க, ஏன் உன் லவ்வுக்கு என் லவ்வுக்கு மட்டும் ஒரு நல்ல ஐடியா கொடுக்க முடியல? மற்றபடி பிஸ்னஸ்லாம் அடிச்சு பட்டையை தானே கிளப்புற. இல்லை சீப்ப என் லவ் எனக்கு பிக்கப் பண்ண தெரியல மச்சான். அப்படி இருக்கும்போது உன் அளவுக்கு நான் மட்டும் என்ன ஐடியா கொடுத்துட போகிறேன். அதான் தெரியுதே, நீ இந்த பேரை ஒழுங்காக எனக்கு ஞாபகப்படுத்தாத அப்பவே. டேய், நான் ராஜேஷ்னு பேர் வச்சிருந்தாலே அவன் என்ன லவ் பண்ணியிருந்திருப்பா போலடா. தேவையில்லாமல் கௌதம்னு பேரை வச்சு நானே தலையில் மண்ணள்ளி கொட்டிக்கிட்டேன் தெரியுமா? டேய், எப்படியும் உன் பேர் தானடா ராஜேஷ், அதனால அவளுக்கு ஃபியூச்சரில் பிடிக்கும். என் பயமே இப்போ அதுதான். அவளுக்கு நான் ராஜேஷ்னு என்னைக்கு தெரிய வருதோ அன்னைக்கு அவள் பேசினா பாரு ஒரு டைலாக். இப்போ ராஜேஷ்னு பேர் வச்சிருக்கிற யாரும் எனக்கு தப்பாக கைட் பண்ண மாட்டாங்க, ராஜேஷ்னு பேர் வச்சிருக்கிற யாரும் எனக்கு கெட்டதை நினைக்க மாட்டாங்கன்னு அன்னைக்கு அவள் ராஜேஷ்ன்ற பேரையே வெறுக்க போறா. நீ வேணா பாரு, எந்த பேர் அவளுக்கு பிடிச்சதோ, என்னைக்கு என்னை பற்றின உண்மை தெரிய வருதோ அன்னைக்கு ராஜேஷ்ன்ற பேரையே வெறுக்க போறா. மொத்தமாக என்ன ஃப்ராடுன்னு சொல்லிட்டு போறா பாரு. ஆமா இல்ல, அப்படிதான் பிரச்சனை மாறும்ல. டேய், நான் நார்மலாக டாக்டர்னு தெரிய வந்தால் கூட அவள் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாரா? என் பேர் ராஜேஷ்னு தெரிய வரும்போது தாண்டா இன்னும் பெருசாக ரியாக்ட் பண்ண போறா. மொத்தமாக என்ன ஃப்ராடுன்னு சொல்ல போறா. எங்கள் அப்பா பேரை வச்சு ஃபோர்ஜரி பண்ணிட்டியாடான்னு. இது லிஸ்ட்ல இல்லையே, யோசிக்காம விட்டுட்டோமே. இப்போ நான் என்ன பண்ணுறது? அதை நினச்சி தான் நைட்லேருந்து எனக்கு ஃபீவர். ஆனா இப்போ எதுவும் சொல்யூஷன் இல்லையே. உண்மை தெரியறப்ப அவ என்ன ரியாக்ட் பண்றாளோ அது நீ ஏத்துக்கிட்டு தானே ஆகணும், வேற வழி இல்லையே. கார்த்தி, பயமாக இருக்குது தெரியுமா? பக்குன்னு அடிக்குது ஹார்ட் பீட்லாம். சரி, தைரியமா இரு, எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆமா, அவளுக்கு கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு அப்பா ஃப்ரீன்னு தான் சொன்னாங்க. ஸோ அவளுக்கு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பார்க்குறேன்னு ஒத்துக்கிட்டாளா? அதுக்கு கூட ரீசன் அந்த நேம தாண்டா சொன்னா. ராஜேஷ்னு இருக்கிற யாரும் எனக்கு தப்பாக கைட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் எனக்கு பெட்டர் ஆப்ஷனை தான் தருவீங்க, அதனால நான் போய் பார்க்குறேன்னு தான் அந்த கவுன்சிலிங் கூட ஒத்துக்கிட்டா. அவள் கவுன்சிலிங்க்கு ஒத்துக்கிட்ட ரீசன் கூட ராஜேஷ்ன்ற நேம் தான். ஆனால் எவ்வளோ பெரிய மேட்ரு தெரியுமா? சொல்லலாம், எவ்வளோ பெரிய மேட்ரு. தேவையே இல்லாமல் யோசிக்காமல் மிஸ் பண்ணியிருந்திருக்கோம். நான் லவ் பண்ணும்போது ராஜேஷாக தாண்டா இருந்திருக்கணும், கவுன்சிலிங் கொடுக்கும்போது தாண்டா கௌதமாக இருந்திருக்கணும். பாத்தியா மச்சான், தேவையே இல்லாமல் எவ்வளோ பெரிய சான்ஸை மிஸ் பண்ணியிருக்கேன்னு. புரியுது, நான் தான் சொன்னனே, இது அவுட் ஆஃப் சிலபஸ், சொல்யூஷன் கிடையாது. அவ கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம், எது வந்தாலும் பேசிக்கலாம். அப்படி தான் நானும் நினச்சி மனசை தேத்திக்கிட்டு இருக்கேன். ஆமா, இந்த சஞ்சய் ப்ரோவை பார்த்தியா? நானும் அவரை தான் மச்சான் தேடிட்டு இருக்கேன் காலையிலேருந்து. ஏன்னா உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி புலம்ப முடியாதா? அவர்கிட்ட புலம்பலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வந்ததுலேருந்தே அவர் தான் தேடிட்டு இருக்கேன். ஆனால் மனுஷனை காணுமே. நானும் அவரை தான் தேடுறேன். நைட்டு ஏதோ சொல்ல வந்தார், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்ட்டு ஃபோனை வச்சுட்டாரு. என்ன ஆச்சுன்னு தெரில, மனுஷன் ஆஃபீஸும் வரல. ஒருவேளை ரோஹித் அண்ணா எங்கேயாவது அனுப்பியிருக்காருன்னுவோ. சஞ்சய் ப்ரோவை மட்டும் காணும் அப்படின்னா நானும் உன்னை மாதிரி தான் யோசிச்சிருப்பேன். ரோஹித் அண்ணா தான் வெளியில் அனுப்பியிருப்பாருன்னு. பட் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு நந்தினி அண்ணி வரல. ஏன்டா? யார்கிட்டையும் லீவும் இன்ஃபார்ம் பண்ணலையா. மீரா அங்கே தையத்தான் குதிச்சுட்டு இருக்காங்க. சும்மாவே ஒரு சாக்கு கிடைக்கக்கூடாது, அவங்க எப்படா ப்ளேம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு சான்ஸும் கிடச்சிச்சு. நந்தினி நீ யார்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணல, என்கிட்டையும் பண்ணல, இலக்கியாகிட்டையும் எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்க சான்சஸ் கிடையாது. ரோஹித் அண்ணாக்கிட்டையும் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், ரோஹித் அண்ணா கிட்ட பண்ணியிருந்தா மீராவுக்கு தான் இன்ஃபர்மேஷன் போயிருக்குமே, கம்மன் தான் இருப்பாங்க. அதுதான் இப்போ பிரச்சனையே. சஞ்சய் ப்ரோவும் எங்கே போனார்னு தெரில, நந்தினி அண்ணியும் அன்பிளான் லீவு. ரோஹித் அண்ணா ஒரு மாதிரியாகவே கேபினில் உட்காந்துருக்காரு. நைட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல மச்சான். ஐயோ, சரி, நான் போய் பார்க்குறேன். நீ கால் பண்ணி பாரு சஞ்சய் ப்ரோக்கு, உன் நம்பர் ஏதாவது எடுக்கிறாரான்னு சொல்லிட்டு. என்ன நான் மார்னிங்லேருந்து கால் பண்ணுறேன், எடுக்க மாட்டாப்ல. சரிடா, நான் கால் பண்ணிட்டு சொல்கிறேன். மா ஃபர்ஸ்ட் உட்காந்துருக்காங்களே, அவங்க தான் ரோஹித்தோட பாட்டி. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கம்மா, நீங்களா நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறையும் தான் சரி பண்ணலாம், கடவுள் எங்களுக்கு வழி காமிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது நாங்கள் இனிமேல் சந்தோஷத்துக்கு குறைவாக இருக்க போகிறோம். பாட்டிக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே, அவங்க தான் ரோஹித்தோட அம்மா. லாஸ்ட்டாக உட்காந்துருக்கிற இவங்க ரோஹித்தோட அத்தை. எவ்வளோ பெரிய கம்பெனி வச்சிருக்காரு உங்கள் புள்ளன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஆளுங்க நீங்கள், இந்த ஊர்லேயே பெரிய ஆளுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் உங்களெல்லாம் பார்த்தா அவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்களை பார்க்குற மாதிரியே இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு பெருமை இல்லாமல், ஒரு ஆடம்பரம் இல்லாமல் இப்படி ஒருத்தவங்களை பார்க்குறது தான் இந்த காலத்தில் அரிதுதாம்மா. ஆடம்பரம் என்னம்மா ஆடம்பரம்? ஆடம்பரமாக வாழறது, வசதியாக வாழறோன்னு காட்டுறது, அதெல்லாம் பெருமை கிடையாது. இப்படி வாழறதுல தான் எங்கள் சந்தோஷம் இருக்குன்னு நாங்கள் அப்போலேருந்து இப்படி தான் இருக்கோம். காசு பணம் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி, காசு பணம் இல்லாதப்போ ஒரு மாதிரிலாம் எங்களால் இருக்க முடியாது. நாங்கள் எப்பயும் இப்படி தான் கலகலன்னு பேசுவோம், கலகலன்னு சிரிப்போம். எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். காசு பணம் புருஷன் சம்பாரிச்சாரு, புள்ள சம்பாதிக்கிறான், அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளுக்கு என்ன தேவை? வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, சந்தோஷமாக இருக்க 4 மனுஷங்க நம்மளை சுற்றி, அவ்வளோதான்.
எவ்வளோ பெருந்தன்மையாக பேசுறீங்க. உங்கள் குடும்பத்தையே என் பிள்ளை நம்பாதமா இருக்கான். உங்கள் பிள்ளைக்கு தான் நல்லது கெட்டதே புரிய மாட்டேதே. இவ வேற ஒருத்தி. எங்களுக்கு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இன்னும் சீக்கிரமாக உங்களெல்லாம் பார்த்து பேச வந்திருப்போம். இந்த ஒரு வாரத்திலே பேச வரணும்னு தான் இருந்தோம். ஆனால் என் பிள்ளை இப்போதைக்கு போய் அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்க விருப்பப்படி எந்த முடிவு வேணாலும் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இப்போ ஏன் பேச வந்தான்னு பார்க்குறீங்களா? நேற்று உங்கள் பொண்ணு வந்து எல்லா உண்மையும் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடுச்சுன்னு சொன்னாங்க. அதை வச்சு உங்கள் வீட்டுக்காரர் எதுவும் பதிலும் பேசாமல் இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். அதனால தான் அடுத்து நம்ம கேட்காம இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. சரி உங்கள்கிட்ட பேசி எடுத்துட்டு என்னென்னு அடுத்த ஸ்டெப்பு போகலான்னு. புரியுதுங்க. ஆனால் என் புருஷன் ஒன்றுத்துக்கும் பிடி கொடுத்து பேச மாட்டார். என் பொண்ணு என் புருஷன் சொல்கிறத தான் கேட்பான்னு சொல்கிறா. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. நீங்கள் 2 பேர் பேசுறத வச்சு உங்கள் குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியுது. உங்கள் புருஷன் மட்டும் நான் தேவையில்லாமல கோவப்பட்டுக்கிட்டு இருக்க போறாரு. பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா பெத்தவரா அவருக்கு வர்ற கோவம் நியாயம் தானே. அவர் கோவத்துக்கு பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அவர் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். எங்களுக்கு இப்போ ஒரு யோசனை. கீர்த்தனா சொன்னாங்க இப்போதான் அவர் நந்தினி ஆஃபீஸ் போவேணான்னு சொல்லிட்டாராமே. லீவ் கூட இன்ஃபார்ம் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போகக்கூடாதுன்னு சொன்னாராம். ஆமாம்பா தம்பி, அப்படி தான் சொன்னான். அவர் லீவ் இன்ஃபார்ம் பண்ண வேணாம், ஆஃபீஸ்க்கும் போவேணான்னு சொல்லியிருக்காரு. அவர் பர்மனெண்ட்டாக ஆஃபீஸ் போவேணான்னு சொல்லலை, நான் சொல்கிற வரைக்கும் ஆஃபீஸ் போவேணாம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. மொத்தமாக வேலைக்கு போகாமல் இருந்துலாம் சொல்லலை தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. இன்னைக்கு போவேணா, அதே மாதிரி இன்னைக்கு நீ போகாத அங்கே எதுவும் இன்ஃபார்ம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். அதுதான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு உங்களுக்கு புரியுதா? அவன் தான் கடுப்பில் பிள்ளைய சேர்த்து வைக்க மாட்டேன்னு சொல்கிறானே, அதனால வேணும்னே ஏதாவது ஆஃபீஸ் போவேனான்னு சொல்லியிருப்பான். அவரால் டைரக்டாக நந்தினிக்கிட்ட அந்த பையன் வீட்டில் வர சொல்லு, அந்த பையனை வர சொல்லு அப்படின்னு சொல்லாமல் நீ போகாமல் இருந்தால் உன்னை தேடிக்கிட்டு அவங்க வரதானே போகிறாங்க. நீ வரலன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய தானே போகுது. நீ சொல்லிட்டு லீவ் போட்டால் கூட நீ ஆஃபீஸ் ஏதோ வரலன்னு தான் நினச்சிப்பாங்க. இதே சொல்லாமல் லீவ் போட்டா அப்படின்னா உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவாங்க அப்படின்னு அவர் ஆஃபீஸ்க்கு நந்தினியை போவேணான்னு சொன்ன மாதிரி எனக்கு தோணுது. அட ஆமாம் தம்பி, நீங்கள் சொல்கிறபடி யோசிச்சா சரியாக தானே இருக்கு. நான் ஏதோ ஒரு பிள்ளைய ஆஃபீஸ் போவேணான்னு சொன்னோன்னே ஏதோ கல்நஞ்சக்காரா இருப்பாரோன்னு நினச்சேன். பரவாயில்ல, நீ சொல்கிற மாதிரி தான் முடிவு எடுத்திருப்பாரோ. இப்போவும் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா என்னால் யோசிக்க முடியல. ஆனால் அவர் இதை யோசிச்சு தான் நந்தினியை போவேணான்னு சொல்லியிருப்பாரோன்னு எனக்கு தோணுது. ஆமா தம்பி, இப்போ நந்தினி யாருன்னு தான் சம்மந்தப்பட்ட பையனுக்கு தெரிஞ்சு போச்சு. நந்தினி சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டா அந்த பையன் பதறி அடிச்சுக்கிட்டு தேடிட்டு வருவான்னு தான் தெரியும்ல. அவங்க அப்பா சொன்னதை அவள் செய்வா. சொல்லாமல் கொள்ளாமல் தான் லீவும் போட்டிருப்பா. ஃபோன் வந்தால் கூட எடுக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது அந்த பையன் பதற தானே செய்வான். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்நேரம் அவன் பதறி இருப்பான். அதுவும் நானும் ஆஃபீஸில் இல்லை, என்ன காணனும் பதறி இருப்பான், நந்தினியை காணனும் பதறி இருப்பான். இப்போ என்ன பண்ணலாம் தம்பி? ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாரும் பேசி ஒரு முடிவுக்கு வரட்டுன்னு தான் நான் யோசிச்சு உங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்தேன். உங்கள் மூலயமா ஏதாவது ஐடியா கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் கீர்த்தனா சொன்னதை கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கும் ஒரு யோசனை வந்திருக்கு. நம்மளாம் ஏன் திரும்ப திரும்ப பேசி முடிவு எடுத்துக்கிட்டு டேரெக்டாக நாங்கள் வீட்டுக்கே வந்து அவர்கிட்ட பேசிடுவான். அதே மாதிரி உங்கள்கிட்ட பேசி எடுத்து நந்தினியை கன்வின்ஸ் பண்ணலான்னு தான் யோசித்தேன். ஆனால் அது சரி வராது. அவரே நம்மளுக்கு ஆப்ஷன் தான் கொடுத்துட்டாரு, டேரெக்டாக தேடிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஏன் என்ன டைம் கொடுத்துக்கிட்டு இன்றைக்கே வரோம், அதுவும் இப்போவே வரோம். சரிதான் தம்பி நீ சொல்கிறது. நம்மளும் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் இந்த பிரச்சனையை இழுத்துக்கிட்டு போகிறது. அதனால் நீ சொல்கிற மாதிரி வாங்க வாங்க, இன்றைக்கே வாங்க. அவர் எங்கேயும் வெளில போனார், இப்போ திரும்பி வர நேரம் தான். நாங்கள் வந்தால் கூட எங்களை பார்த்த மாதிரி காமிச்சிக்க தேவையில்ல, புதுசாக கூட காமிச்சிக்கோங்க. சஞ்சய் சொல்கிற மாதிரி நம்மளாம் பேசி ஒரு முடிவெடுக்கலாம் தான் வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சஞ்சய் கீர்த்தனாட்ட பேசிட்டு இந்த மாதிரிலாம் சொன்னாப்ல. அதனால் சஞ்சய் சொல்கிற மாதிரி நாங்கள் டேரெக்டாகவே வீட்டுக்கு வந்து பேசுகிறோம். எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்காரு, அவரை கூப்பிடாம வந்தால் சரி வராது. அதனால் நாங்களாம் இங்கே இருக்கோம். சஞ்சய் போயிட்டு எங்கள் அண்ணனை மட்டும் கூப்பிட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்கள் வீட்டுக்கு வரோம். அப்போ இன்றைக்கே பேசி ஒரு முடிவு எடுத்துருன்றீங்களா? ஆமாம், எவ்வளோ நாளைக்கு தான் நீங்களே வச்சுருப்பீங்க எங்கள் மருமகளை எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கூப்பிட்டு போக தேவையில்லையா? மருமகன்னு என் பொண்ணை நீங்கள் சொல்லும்போதே என் மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கு. எந்த ஜென்மத்தில் அவள் பண்ண பாக்கியமோ இப்படி ஒரு குடும்பத்துக்கு போக போகிறா. காத்துக்கிட்டு இருந்ததுக்கு கடவுள் நல்ல பலனை தான் கை மேலே கொடுத்துருக்காரு. என்ன என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடுத்து உங்கள் கூட அனுப்புறேன்னு சொல்லணும். முறைப்படி பேத்திக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போகிறதுக்கு நாங்கள் ரெடி தான். எது நடந்தாலும் நடக்கட்டும், பார்த்துப்போம். நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், நீங்கள் பின்னாடியே போயிட்டு உங்கள் பிள்ளைய கூப்பிட்டுட்டு வாங்க. சரிங்க, அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஒரு அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுறோம். கண்டிப்பாக நாங்கள் போய் உங்களை பார்த்த மாதிரியே காமிச்சிக்காம வெயிட் பண்ணுறோம். நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க. ரொம்ப நல்லது. அம்மா, பாட்டி, அத்தை, நீங்கள் எல்லாரும் இங்கே தனியாக வெயிட் பண்ண வேணாம். அப்பாவை போய் கூப்பிட்டு தானே வரப்போகிறோம். நீங்கள் காரில் என் கூட வாங்க, கூப்பிட்டு போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடலாம். நீங்கள் தனியாக இங்கே உட்காந்துருக்க தேவையில்ல. ஆண்டா, கோயில் தானே இங்கே வெயிட் பண்ணுறோம். இல்லை, 12 மணி ஆக போதத்தை, நட சாத்துற நேரம் இல்லை. அதனால் நீங்கள் வாங்க, கார்லேயே போயிட்டு வந்துடலாம். வெயிலாக வேறு இருக்குது. சரிடா, நீங்களாம் போங்க, நான் வரேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்கள் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணுறீங்க தெரியுமா? அவன் தாம்மா எனக்கு எல்லாமே. அவனுக்கு பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ண போகிறேன்? ரொம்ப சந்தோஷம் தம்பி. அப்போ ஒரு அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவீங்கல்ல? வந்துடுறோம்மா. அவரும் என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுப்போம். ஏன் தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை இன்னும் எடுத்துகிட்டு போயிட்டு
சரிப்பா. தம்பி சொல்லுங்க பாட்டி. இங்க வாப்பா. சொல்லுங்க பாட்டி. அப்ப உண்மையிலே நீ டிவி சரி பண்ண வரலையாப்பா? பாட்டி தம்பி நான் தான் சொன்னேன்ல அந்த டிவிக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குன்னு. ஏதாவது கத்துக்கிட்டு இந்த பாட்டிக்காக அந்த டிவியை சரி பண்ணி கொடுக்க கூடாதா? அப்போ என் ஃப்ரெண்டு கூட உங்க பேத்தி அனுப்பத்துக்கு உங்க பையன்கிட்ட சம்மதம் வாங்கிட்டாங்க. வேணும்னா நான் டிவியை ஓட வச்சு தரேன். அதான் நடக்க போதே. நடந்துருச்சு அப்படின்னா உங்க டிவி ஓடுறது நடக்கும். போதுமா? சந்தோஷம் சந்தோஷம். காலமுங்க, உங்களுக்கு உங்க பிரச்சனை. நீ எப்படி காலேஜ் போற வேலை இருக்கா இல்ல சும்மா தான் வந்தியா? நான் சும்மா தான் வந்தேன். காலேஜுக்கு போகிறேன்னு சொன்னால் தான் அப்பா விடுவார். அதனால் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் 2 மணி நேரத்தில் ரிட்டன் வந்துடுவேன் தான் அப்பா கிட்ட சொன்னேன். ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு. நான் இப்போ வீட்டுக்கு போனாலும் எதுவும் சொல்ல மாட்டார். அதனால் வீட்டுக்கு தான் கிளம்புறேன். எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? நெக்ஸ்ட் வீக். சரி, ஓகே. எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணேன்னா சொல்லுங்க மீரா. சார் 2 பேருமே கால் பிக் பண்ணல. ப்ராஜெக்டில் ஒரு சில ஒர்க்லாம் எனக்கு கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ டீம் கிட்ட பேசணும். சார் நான் வேணா கைட் பண்ணவா? இல்லை, நான் டீமில் யாராவது ஒருத்தவங்கள்ட்ட பேசினா போதும். ஸோ நீங்கள் கார்த்தி வர சொல்கிறீங்களா? சார் அவன்கிட்ட பேசி ஒன்றுமே ஆக போகிறதில்ல சார். அவனே எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. நீங்கள் தான் சார் ஒத்துக்க மாட்டீங்க அவனை பற்றி எது சொன்னாலும். அவன்கிட்ட பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம் சார். டீமில் வேறு யாரையாவது கூப்பிட சொல்கிறீங்களா? கூப்பிடுறேன். நம்ம தனுஷ் இல்லை பவித்ரா, கவிதா இவங்கள்ட்ட பேசினா கூட யூஸ் இருக்குது சார். கார்த்திகிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது சார். அவனையா கூப்பிட சொல்கிறீங்க? டூ வாட் ஐ சே. எஸ் சார். முட்டக்கனி. என்னடா நேத்தி தானே சண்டை போட்டீங்க? அதானே, நேற்று தானடா சண்டை போட்டேன். நேற்று பேச்சு காத்தோட போச்சு. முட்டைக்கண்ணி மார்னிங்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மார்னிங் ஒரு ஐ லவ் யூ சொல்லிட்டு வந்தால் தான் வேலையை ஓடும். அதனால் ஐ லவ் யூ சொல்லிக்கிறேன். மணி 12 தாண்ட போதுங்க. இப்போ தான் உங்களுக்கு அதிகாலம் ஆயிருக்கு போல. இப்போ தான் நீங்கள் ஐ லவ் யூ சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அப்போ இவ்வளோ நேரம் சிஸ்டமில் என்னங்க பண்ணீங்க? கவிதா, மணி 12க்கு மேலே ஆயிடுச்சா? டேய் அவ சொல்கிற மாதிரி இவ்வளோ நேரம் அப்போ நீ ஒர்க்கே பண்ணலையா? நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் உனக்கு ஐ லவ் யூ சொல்லுவேன். பவி, அப்படி ஐ லவ் யூ சொல்லல அப்படின்னா நான் என்ன ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலன்னு தானே அர்த்தம். இதுக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் பொறுப்பு வராது. ஏன்டா அப்படி இருக்கேன்? அவன் கிடக்கலாம் விடு. அவன் எப்பயுமே இப்படி தானே. ஆமாம், இன்னைக்கு டிஎல் லீவா இல்லை வரமாட்டாங்களா இல்லை பர்மிஷனா? அதான்டா தனுஷ் எனக்கு தெரியல. ஆனால் லீவுன்ற மாதிரி தான் மீராமா பேசிட்டு இருந்தாங்க. லீவை இன்ஃபார்ம் பண்ணலன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. என்ன கதை புரியலையே. அன்பிளான் லீவா போட்டிருக்காங்க. அப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க தான். ஆனால் என்ன விஷயம் தெரியலையே. ஆமாராமா, டீமை யாருடா கோஆர்டினேட் பண்ணுவா? இந்த நான்சி எங்க? நான்சி 1 மணி நேரம் பர்மிஷன் வந்துருவாடா. இப்போ டீமை யாருடா கோஆர்டினேட் பண்ணுறது? உங்கள் டீமை யார் கோஆர்டினேட் பண்ணுறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. குட் மார்னிங் மேம். பாரா குட் மார்னிங்லாம் சொல்கிறீங்க. குட் மார்னிங் மேம். நான் கூட குட் மார்னிங் மேம். மேம் நந்தினி மேம் வரல. அதான் டீமில் ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குல்ல, அது யார்கிட்ட கோஆர்டினேட் பண்ணுறதுன்னு தெரியல. அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் மேம். டவுட்டுக்கான கோஆர்டினேட் தானே பண்ணுறதுக்கு ஆள் எம்டி சார் சூஸ் பண்ணிட்டாரு. நீங்களா மேம்? ஐயோ நான்லாம் கிடையாது. என்கிட்ட கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு விஷயம் என்னன்னு தெரியலையே. அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி சின்ன ஆளெல்லாம் போட மாட்டாங்க, பெரிய ஆளை தான் போடுவாங்க. அதான் அந்த பெரிய ஆள் யாருன்னு சார் முடிவு பண்ணிட்டாரு. திரும்ப டிஎல் ஏதாவது மாற்றிட்டாங்களா? அப்படிலாம் இல்லை. உங்கள் டீம்லேயே பெட்டராக ஒருத்தரை சார் செலக்ட் பண்ணியிருக்காரு. மேம் எங்கள் டீமில் இருக்கிற யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. அப்படி இருக்கும்போது எங்கள் டீமில் ஒருத்தவங்க கோஆர்டினேட் பண்ணி நாங்கள் எப்படி மேம் ஒர்க் பண்ண முடியும்? உங்களுக்கே தெரியுது, ஆனால் அது சாருக்கு தெரியலையே. மேடம் இருங்க இருங்க, தெரிஞ்சுக்க வேணாமா? நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக சார் வேறு அந்த பர்சனை உள்ள அனுப்ப சொன்னார். அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். அந்த பர்சன் யார் தெரியுமா? யார் மேடம்? உட்காந்துருக்காருல உங்களெல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்கான உங்கள் ஹெட்டு. எங்கள் ஹெட்டா? ஆமாம் உங்கள் ஹெட்டு தான். கார்த்தியை தான் சார் கூப்பிட்டாரு. கார்த்தி டீம் அன்னைக்கு ஹேண்டில் பண்ணிப்பாரான். ஸோ சாருக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கார்த்திகிட்ட சொல்ல வேண்டியது இருக்கான். சொல்லுவாராம். அதை கேட்டுட்டு வந்து கார்த்தி உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுவாராம். அதனால சார் கார்த்தியை உள்ள கூப்பிட்டாரு. கார்த்தியா? மேம், கார்த்தி மேலே எங்களுக்கு நம்பிக்கைலாம் இருக்கு. அவன் சொல்லி தரதெல்லாம் சொல்லி தருவான் தான். பட் டீமை கோஆர்டினேட் பண்ற அளவுக்கு எப்படி சொல்லி தருவான்னு தான் தெரியல. சார் உண்மையாவே கார்த்தி தான் கூப்பிட்டாரா? சார் அப்படி தான் சொன்னார். என்னன்னு எனக்கும் தெரியாது. வேணும்னா நீங்கள் போய் சார்கிட்ட கிளாரிஃபிகேஷன் கேட்டுக்கோங்க. கார்த்தி கோ டு எம்டி ரூம். மேடம் பயமா இருக்கு மேடம். பயமா இருக்குல்ல? இப்போ பயமா இருக்குல்ல எம்டி ரூம் போகிறதுக்கு? எப்படா டீமை ஹேண்டில் பண்ண போகிறேன்னு பயமா இருக்குல்ல? இப்படி தானே நாங்களும் எல்லாரும் பயந்துட்டு இருப்போம். ஆனால் ஒரு டிஎல்லாக இருக்கிறவங்கள, மேனேஜராக இருக்கிறவங்களெல்லாம் நீ எப்படி கலாய்க்கிற? போ, இப்போதான் எங்களோட நிலைமை என்னன்னு உனக்கு புரியும். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், எனக்கு போக பயமா இருக்கு மேடம். உனக்கு உன் வேலையே என்னன்னு தெரியாது. இதில் உன் டீமுக்கு கைட் பண்ணுறதுக்கு வேற உன்னை கூப்பிட்டுருக்காரு. என்ன நிலமை ஆக போதோ தெரில. இந்த நந்தினி வேற எதுக்கு அன்பிளான் லீவ் போட்டிருக்காங்கன்னு தெரியல. வர வர சார் கொடுக்குற இடம் தான் எல்லாமே. உன்னை பற்றி சார் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நந்தினியை பண்ணி சார் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்கு. போங்க, 2 பேருக்கு ஒரே டைமில் சீட்டை கழிச்சாலும் கிளிப்பாரு. வாங்கிட்டு கிளம்புங்க. மேடம்
எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் உன்னை கூப்பிட்டதுல. ஏன்னா நான்லாம் சொன்னப்ப சாருக்கு புரியல. இப்போ சாரா உன்னை ஹேண்டில் பண்ண போறாருல, அவருக்கு நாங்கள் சொல்லாமலே இப்போ புரிஞ்சிரும். ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம். ஒழுங்கா இருந்து உள்ள போக சொல்லிட்டேன். என்னடா பண்றது? நீ போடா கார்த்தி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், உன்னால் முடியும். ஆமாம் கார்த்தி, எங்களுக்குலாம் நல்லா தானே சொல்லித்தரேன். ஆனால் சார் சொல்கிறப்போ சேட்டையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா கேட்டுட்டு வானே. ஆமாண்டா, எதுவும் சேட்டை பண்ணாம டவுட் இருந்தா அங்கேயே கிளாரிஃபை பண்ணிட்டு வாடா. ஏன்டா சார் கூப்பிட்றத பார்த்தா அப்போ மேம் உண்மையிலேயே அன்பிளான் லீவா? தெரியலையே, நான் போய் கேட்டு வரேன். இருந்தாலும் நீங்களாம் கொடுக்குற எனர்ஜி எனக்கு நல்லா இருக்கு. அதனால அந்த மைண்ட் செட்டோட போய் கேட்டு வரேன்னு. ஆல் தி பெஸ்ட்டா. தேங்க்யூ டி. மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன். சார் கூப்பிட்டுருந்தீங்களா? ஏய் டேய் சொல்லுங்க ப்ரோ. திருட்டு மொழி முடிக்காத. அவன் எங்க? சாத்தியமா தெரியாது ப்ரோ. நானும் அவரை தான் காலையிலேருந்து தேடிட்டு இருக்கேன். நீங்கள் 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஷேர் பண்ணிக்கிட்டு பார்த்தாலே பெரிய வேலை தான் பார்ப்பீங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஷேரே பண்ணாமல் தலைவர் தனியாக எங்கேயோ போயிருக்காரு அப்படின்னா இன்னும் பெரிய வேலை தான் பார்க்க போயிருப்பான். ஒழுங்காக சொல்லு. அவன் சொல்லாமல் போயிருந்தாலும் நீ கண்டுபிடிச்சிருப்ப. இப்போ சொல்ல போறியா இல்லையா? எங்கே போயிருக்கான்? ப்ரோ சீரியஸாக தெரியாது ப்ரோ. பிரகாஷ், சீரியஸ்னஸ் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. சீரியஸாகவே தெரியாது ப்ரோ. அந்த ஆள் இன்னைக்கு என்ன மாட்டி விட்டுட்டு கிளம்பிட்டாரு. சரி, சஞ்சய் சொல்லலை. கீர்த்தனா ஏதாவது கால் பண்ணாலா? ஐயோ பாயிண்ட்டை பிடிச்சிட்டப்ல. அதானே எனக்கு அண்ணனாச்சே. நானே கேடி அப்படின்னா என்னை விட கேடியா தானே இருப்பாரு. என்ன போய் சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? சே நான் ஏன் ப்ரோ போய் சொல்ல போறேன்? தெரிஞ்சா தெரியும்னு சொல்ல போறேன். யாராவது ஃபோன் பண்ணா பண்ணாங்கன்னு சொல்ல போறேன். ஆனா கீர்த்தனா கால் பண்ணலையே. உங்க அண்ணி ஏன் ஆஃபீஸ் வரல? அதை நீங்க தான் சொல்லணும். ஏன் ஆஃபீஸ் வரல? என்ன மாத்தி யோசி விளையாடுறியா? இல்லை ப்ரோ. சரி, அப்போ கீர்த்தனாவுக்கு நானே கால் பண்றேன். ப்ரோ அவ காலேஜ் போயிருப்பா ப்ரோ. அட்டன் பண்ண மாட்டா. அட்டன் பண்ண மாட்டாளா இல்லை அட்டன் பண்ண வேணான்னு சொல்லிட்டியா? சீரியஸாக இல்லை ப்ரோ. டேய் பொறுமையா இருங்கடா. இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமலே பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு. தனியாக வேற கோத்து விட்டு போயிட்டாரு. போகும்போது கூப்பிட்டுருந்தா நானும் கூடவே போயிருப்பேன். இவர் தனியாகவே கண்டுபிடிச்சிட்டு இருந்திருப்பாரு. என்னை மட்டும் ஆஃபீஸில் கழட்டி விட்டுட்டு போய் இப்படி மாற்றி யோசி விளையாட வேண்டியதாக இருக்கேன். இப்போ சொல்ல போறியா இல்லையா? ஷோபா ஃபோனுக்கு ஏதோ இன்கமிங் வருது. ப்ரோ கிளைண்ட் யாரோ கால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நீ எடுத்து பேசு. டிஸ்டர்ப் இருக்கணும் இருந்தா நான் வெளில போகிறேன். வெயிட் பண்ணு. கிளைண்ட் கால் பண்ணல, உங்கள் அண்ணி தான் கால் பண்ணுறா. சான்ஸ் இல்லையா? ஐயோ சொல்லு நந்தினி. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? நான் தான் பொறுமையாக இருங்கன்னு சொன்னல. வீட்டில் போய் பேசும்போது கூட நீங்கள் என்ன சார் சொல்லி அமிச்சிங்க? பொறுமையாக பேசுன்னு தானே சொன்னீங்க. நானும் பொறுமையாக தானே சார் பேசினேன். இப்போ எதுக்கு சார் தேவையே இல்லாமல் உங்கள் வீட்டிலேருந்து வர வச்சுருக்கீங்க? நந்தினி அங்கேயே வந்திருக்காங்க. என்ன சார் அங்கேயே வந்திருக்காங்கன்னு கேட்குறீங்க? இங்கே தான் சார் இருக்காங்க உங்கள் ஃபேமிலியில் மொத்த பேரும். நந்தினி மேம், நான் பிரகாஷ் பேசுகிறேன். ப்ரோக்கு இந்த விஷயம் தெரியாது. சஞ்சய் ப்ரோவா முடிவெடுத்து ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் அங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. ப்ளீஸ் அண்ணன்கிட்ட கோவப்படாதீங்க. எனக்குமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மேம் நியூஸ் தெரிய வந்துச்சு. நானும் சஞ்சய் ப்ரோக்கு கால் பண்ணேன் தடுக்கிறதுக்காக. பட் அவர் யார் காலையுமே பிக் பண்ணல மேம். இதில் அண்ணன் மிஸ்டேக் எதுவுமே இல்லை. ப்ளீஸ் நீங்கள் கோவப்படாதீங்க. பிரகாஷ் சார், உங்கள் மேலே தப்பு, உங்கள் அண்ணன் மேலே தப்புலாம் நான் சொல்ல வரல. இப்படி திடுதிப்புன்னு வந்து நிற்கிறீங்க. எங்கள் அப்பா என்ன ரியாக்ட் பண்ண போகிறாருன்னே தெரியல. தேவையில்லாமல் எல்லாரும் பேசி அவரை ஒரு வழியாக ஆக்கிடாதீங்க சார். நந்தினி 5 மினிட்ஸில் நான் அங்கே இருப்பேன். யாரும் எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி நான் கூப்பிட்டு வர ட்ரை பண்ணுறேன். நீங்களும் வரீங்களா சார்? வேற ஆப்ஷன் இல்லை நந்தினி. சஞ்சய் ஃபோன் எடுக்கவே மாட்டான். வேற என்ன பண்ண சொல்கிறேன்? அப்பாவுக்கும் ட்ரை பண்ணிட்டேன், எடுக்க மாட்டாரு. யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க. பிளான் பண்ணி இன்னைக்கு பேசி ஆகணுன்ற முடிவோட கிளம்புனாங்களான்னு தெரியல. என்னால் தடுக்க முடியல. டேரெக்டாக வந்தால் மட்டும்தான் தடுக்க முடியும். சரி ஓகே. ஏன்டா அவ தான் உங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆக போகுதுன்னு பயப்படுறாள். அது ஏன்டா உங்க 2 பேருக்கும் புரிய மாட்டுது? நானே தான் எனக்கு வேணான்னு ஒதுங்கி நிற்கிறேன்லடா. அப்படி இருக்கும்பொழுது ஏன்டா? ப்ரோ எனக்கும் 10 மினிட்ஸுக்கு முன்னாடி தான் தெரியும் ப்ரோ. சஞ்சய் ப்ரோ கால் எடுக்கலன்னு சொல்லிட்டு கீர்த்தனாவுக்கு கால் பண்ணேன். கீர்த்தனா தான் சொன்னான். என்ன பண்ண சொல்கிறேன்? பட் சஞ்சய் ப்ரோ பண்ணதையும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ப்ரோ. நீ இப்படியே யோசிச்சுட்டே இருந்தால் யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். அவங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆகும்னு யோசிச்சா. பட் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். நந்தினி அன்னி தான் நைட்டாக அவங்க அப்பா கிட்ட பேசிட்டாங்களா. அவரோட முடிவை தானே கேட்க போகிறோம். ஸோ அதனால் அவர் எதுவாக இருந்தாலும் பேசுகிற நிலைமையில் தான் இருப்பார். நீங்கள் தேவையில்லாமல் பயந்துட்டு இருக்காதீங்க. அவருக்கு பொறுமையாக நம்ம எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. கல்யாணம் எப்படி ஆச்சு, நீங்கள் யார், எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே பெரிய ஷாக்லாம் நம்ம ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது. அதனால் அவர் மனசு ஓரளவு பக்குவமாக தான் இருக்கும். நீங்களும் புரிஞ்சுக்காமல் அண்ணி பதட்டமாக பேசுகிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீ தினமாக போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பேசிட்டு வாங்க.